ப்ரோ நீ ஃப்ரீ ஃபயர் கூட தான் போகிறோம். பார்த்துலாம் வாங்க, இன்னைக்கு லாகிங் பண்ணிக்கலாம். இன்னைக்கு செம்மையாக இருக்கும் ஒரு மேட்ச்சு. லோன்ல போட்டோம், எமௌண்ட்டை போட வேண்டியது தான். இப்போ எனிமி எப்படி எக்ஸாட் வைக்கிறேன்னு பாருங்க. சாரி கேமர்ஸ், இப்போ தான் நான் கேமை டெலீட் ஆயிடுச்சு ரீசெட் பண்ணதுனால. அதெல்லாம் இப்போ கேம் வந்து ஒரு மாதிரி செட்டிங்ஸில் மாறினால கொஞ்சம் எக்ஸ்ட்ராட் அடிக்க முடியாது. அதான் தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோவில் எக்ஸ்ட்ராட் அடிக்கிற வரும். இப்போ போவோம். இனிமே ஏறா, வாடா 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 வாடா. டிடி நல்ல டேமேஜ். ஐயோ வச்சிருவான் போல விட்டா. எங்கடா இருக்கான், எங்கே இருக்கான்? சாண்டினோவை போட்டு வந்துட்டுக்கிறான். ஐயோ சாண்டினோவை போட்டு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே பண்ண முடியாது. சாண்டினோவை போட்டான், எங்கேருந்து அடிப்பான்னு தெரியல. தெரியாத வீட்டில் வந்துட்டோம் கேமர்ஸ். கேமர்ஸ் இந்த மேட்ச் பண்ணால் போட்டே ஆகணும். உர்றா பால இந்த கண்ணு. இந்த கண்ணு பேர் என்னதுன்னு தெரியல கேமர்ஸ். நான் என்ன கேரட் வச்சு கரெக்டாக நோட் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதனா gift தருவேன். இப்போ பாருங்க கேமர்ஸ். கேமர்ஸ் சைலண்ட் அடிக்கிற கேமர்ஸ். ஏறி வரான் கேமர்ஸ். 50 கிலோவில் விட்டு வேண்டியது தான். அந்த ஸ்னோ இது தூக்கி வெளியே போடுறா. ஒன் சைடு. ஐயோ நம்ம மேலே தூக்கி போட்டான் கேமர்ஸ். அந்த வாழை வச்சு போக வேண்டியது தான். அஷ்டாங் கேமர்ஸ். இனிமேட்டு தான் நம்ம ஆட்டம் இருக்குது. நான் சொன்னல ஃபஸ்ட்டு சென்சிட்டிவிட்டி கரெக்டாக இல்லைன்னு, அதால் தான். இப்போ பாருங்க, இப்போ நம்ம எடுக்கிற கன்று தான் பாருங்க. இந்த புதுசாக ஒரு புல்லட் சொல்கிற கன்று வந்து இதில் இதான் எடுக்க போகிறேன். கேமர்ஸ் நீங்கள் எப்படின்னா ஆச்சு ஆகணும். ஏற கேமர்ஸ் அதுதான். இன்னும் ஒரு அடி க்ளோவில் வர போட்டானே. ஒரு அடி வாங்கிக்கடா, வந்து வாங்கிக்கடா. ஒரு அடி அதுதான் கேமர்ஸ். எப்படியோ 10 ஹெச்பியில் ஜெயிச்சிட்டோம். 10 ஹெச்பியில் ஜெயிச்சதுனால ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. இப்போ அடுத்த மேட்ச் பண்ணால் போய் எடுத்துன்னு கேமர்ஸ்.